இப்போ இந்த அளவுக்கு நீட்டாக வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கணும். இது வந்து அப்படியே திருப்பிக்கணும். கிராஸ் பீஸ் கட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பக்கத்தை மட்டும் மடிக்கணும். இதில் இந்த பாதியை மடித்து அந்த நடுவில் தையல் ஓட்டினா போதும். துணி ரொம்ப இழுக்காமல் அப்படியே வச்சு விட்டுரும். இப்போ வந்து ப்ளவுஸோட நல்ல பக்கத்து மேலே இப்போ வந்து நம்ம ரவுண்டு கழுத்தில் தான் பைப்பிங் வைக்க போகிறோம். நல்ல பக்கத்து மேலே வச்சு இங்கேருந்து 1/4 இன்ச்சு விடணும். இந்த பீஸை மட்டும் வளைச்சிக்கிட்டு வரணும். நம்ம வந்து துணியை வந்து இப்படி இழுக்கக்கூடாது. இந்த கழுத்து பீஸை மட்டும் வளைச்சிக்கிட்டு வந்தால் போதும். எங்கேயாவது உங்களுக்கு சுருக்கம் வந்ததுன்னு வச்சுக்கிங்க, இப்படி கிளிப்பை தூக்கிட்டு சரி பண்ணிக்கணும். உங்களுக்கு சின்ன மிஷினாக இருந்ததுன்னா இந்த இடத்துல கிளிப் வரும்ல, அதை தூக்கிட்டு சரி பண்ணிக்கணும். பைப்பிங் வந்து நீங்கள் அங்கே வந்து கட் பண்ணலாம் கூடாது. நம்ம சாதாரணமாக கழுத்து பீஸ் கொடுத்து தைக்கும் போது தான் அந்த இடத்துலலாம் கட் பண்ணிட்டு தைக்கணும். பைப்பிங் வந்து கட் பண்ணக்கூடாது, அப்படியே தான் தைக்கணும். இதை இப்படி மடிச்சுட்டு இதை வந்து இப்படி திருப்பி மடிக்கணும். இந்த மடிப்பு வந்து பின்னாடி வரணும். அப்படியே பின்னாடி வந்து அதோட பின்பக்கத்தில் தான் தையல் விடணும். இந்த பீஸ் மேலே இந்த மடித்த பீஸு இங்கே இருக்கும். இது மேலே தான் இப்போ தையல் விடும். நம்ம இந்த ரெட் கலர் துணி இருக்குல்ல, அது மேலே தையல் படவே கூடாது. அடியில் வேணால் தையல் விடலாம். இதை வந்து பாதி மடிக்கணும். இதுக்கும் நடுவில் தையல் விடணும். நீங்கள் இந்த மடிப்பு மேலே தையலை ஓட்டிட்டிங்கன்னா இது வந்து உள்ளே போயிடும். அப்புறம் பரட்டிட்டு நிற்கும்.